வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சாரீ ப்ளவுஸுக்கு நம்ம 2 கலர் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் தைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி முதுகு பக்கம் வந்து லைனிங்லையும் நல்ல கிளாத்லையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அளவு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து மொத்தமாக ஒரு 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கழுத்து வீதி 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். கழுத்து உயரம் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து பாக்ஸாக வரைஞ்சி விட்டாச்சு. வரைஞ்சிட்டு நம்ம இதில் வந்து தேவையான கழுத்தை வரைஞ்சிடலாம். நம்ம எப்போவுமே வரைகிறது போல தான். இப்போ இந்த கார்னர்லேருந்து டேப் வச்சுட்டு நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கில் அப்படியே வளைவாக போட்டு அந்த மடிப்பு பகுதி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அப்படி அந்த கார்னரை விட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில் வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த டேப் வச்சு அதுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதே நான் கொஞ்சம் வளைவாக போட்டு விட்டுருக்கேன். இது கழுத்து ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து பெரிய சைஸ் உள்ள துணிகளுக்கு வந்து நம்ம அளவுகளை கூடுதல் பண்ணி எடுத்துடலாம். இப்போது லைனிங்கில் அந்த கழுத்து வந்து கட் பண்ணிட்டேன். நல்ல கிளாத்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த கழுத்து பீஸில் ஒரு சின்ன பீஸ் இருக்குது பாருங்கள், இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். அந்த பீஸை வச்சு ஒரு கிளாத்தை நான் 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக ஒரு துண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மெத்தடு தான். இப்போது நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே ஒரே அளவில் தைச்சி நம்ம வெளியில் எடுத்து முடிக்கலாம். நார்மலாக எப்போவுமே நம்ம கழுத்து தைப்போம் பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த டைப்புக்கு வந்து ஹேண்ட்வாஷ் வச்சு தைச்சாலும் இன்னுமே ரொம்ப லுக்காக இருக்கும். ஆனால் ஹேண்ட்வாஷ் வைக்காமல் இது எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் பிகினர்ஸ் ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உள்பக்கமாக கொஞ்சம் கிளாத் அதிகமானதை ஒரே அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் நூலில் கட் ஆகிற அளவுக்கு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு கார்னர்லேயும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து அப்படியே திருப்பிக்கிடலாம். நம்ம கேன்வாஸ் வைக்காததுனால கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுகள் எல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு அந்த விளிம்பு பகுதியிலலாம் நம்ம தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு அதே மாதிரி அந்த ஓரத்திலே தையல் போட்டுட்டு கொண்டுட்டு வரணும். இதே போல் பொறுமையாக தையல் போட்டு முடிச்சு விடலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வீடியோ ஸ்பீடாக போகுது, ஸ்லோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ரொம்ப பெரிய வீடியோவாக பொறுமையாக போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் உங்களோட விருப்பம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து அந்த கழுத்தில் விளிம்பு தையல் போட்டதுக்கப்புறமா சுற்றி லைனிங் அளவுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். முதுகையும் தேவையான அளவுக்கு மடித்து தைச்சிட்டேன். இப்போ டாட் வந்து பிடிக்கல, அது கடைசியில் பிடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு ப்ளூ கலரில் கிளாத் இருக்குது பாருங்கள். இந்த கிளாத்தில் நான் இந்த ஏற்கனவே லைனிங்லேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம் முதுகு பக்கத்தில் உள்ளது, அதை எடுத்து வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு கழுத்து பகுதியில் மட்டும் தையல் போட்டிருக்கேன். சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இதை அப்படியே திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு அந்த விளிம்பில் தையல் போட்டுருவோம். இதுவுக்குமே கேன்வாஸ் வச்சு நம்ம தைச்சோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கக்கூடிய மெத்தடு தெரியும் அப்படின்னா நீங்கள் இதே கேன்வாஸ் வச்சு தைங்க. ஃபினிஷிங் வந்து இதை விடையும் சூப்பராக வரும். இப்போ இதிலே இந்த ஓரத்தில் தையல் போட்டேன். திருப்பிட்டு அந்த லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை 2ஆக மடிச்சுட்டு அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களே நம்ம கவனிச்சுட்டு பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக மாடல் ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ 1.25 இன்ச் அளவுக்கு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக ரோப் தைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தான் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அப்படி நான் வெளியில் எடுத்துட்டு பாயிண்ட் ஊசியால் இப்போ இதை திருப்பி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ இதை திருப்பி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பாருங்க, அதுக்கு மேலே நம்ம வந்து ஏற்கனவே முதல்ல கழுத்தில் கட் பண்ணோம் பாருங்கள், அந்த பீஸை வச்சு மேலே 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு சுற்றி வரக்கூடிய இடங்களில் நம்ம தையலுக்கான அளவை விட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் ரோப் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க, அதில் வந்து நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அளந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒன்று ஒன்றா அளந்து கட் பண்ணும்போது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஒரு இடத்த மட்டும் நம்ம அளந்துட்டு அப்படியே மடித்து விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ பாருங்கள், அந்த கட் பண்ணி எடுத்த பீஸை நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துக்கு உள்பகுதியில் வர்ற மாதிரி வைக்கணும். 2ஆ மடிச்சுட்டு நான் அந்த பீஸுக்கு மேல் பகுதியில் தான் வைக்கிறேன், அடியில் வைக்கலை. நம்ம இதுக்கு மேலே வந்து லேஸ் ஒர்க் வச்சு தைக்கும்போது இந்த இடம் வந்து கவர் ஆகி வந்துடும். அதனால இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக கிளாத்து நிற்கிற மாதிரி அதை 2ஆ மடிச்சுட்டு அப்படி வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம அந்த கார்னருக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே இதை முடிச்சுக்கிடலாம். ஒவ்வொரு கிளாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அப்படி கொண்டுட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் எத்தனை பீஸ் வச்சு தைச்சிருக்கோமோ அதை கவனித்து அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி எண்ணிக்கையில் நம்ம வச்சு தைச்சோன்னா நீட்டாக இருக்கும். இப்போது அதே போல் அந்த தையலுக்கு முன்னையே நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கிளாத் ரொம்ப அதிகமாக நின்றுதுன்னா ஒரே லெவலுக்கு கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ரோஸ் கலரில் ஒரு விரிவான லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து அரேஞ்சுக்கும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதை அப்படியே அந்த விளிம்பு பகுதியில் வச்சு தைக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய அந்த பிசிறு தெரியாத பகுதி ரோப் வச்சு தைச்சது மேலே இருக்குது. ரோப்பில் வந்து பிசிறு தெரிஞ்சது எல்லாமே இந்த லேஸுக்கு அடிப்பக்கமாக போயிடும். 2 பக்கமுமே வந்து பிசிறு தெரியாது. இப்போ வந்து கவர் ஆகி வந்துடும். ஒரு பக்கம் தையல் போட்டு அந்த கார்னரில் மடித்து தைச்சி அடுத்த பக்கத்துலேயும் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 2 1/4 இன்ச் அளவுக்கு சதுர பீஸ் வந்து ரோஸ் கலர் கிளாத்தில் எடுத்து வச்சுருக்கேன், 2 பீஸு. இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோப் எடுத்து வச்சுருக்கேன், கோல்டு கலர் ரோப்பு. அதில் நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே ரோப் தைப்போம் பாருங்க, அதே போல் அந்த சின்ன பூ மாதிரி போட்டு தைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கோல்டு கலர் ரோப்போட நுனியில் ஒரு ஊக்கு போட்டு நான் மாட்டி வச்சுட்டேன். இப்போ அந்த பீஸில் சென்டரில் இருந்து நம்ம ஒவ்வொரு கிளாத்துக்கும் நடுவில் கொண்டு அப்படியே மேல் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 பக்கத்துக்கும் ஒவ்வொரு பீஸை வச்சு நம்ம கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ இதில் இந்த கிளாத்தோட நீளம் பார்த்திங்கன்னா 5 1/2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி பார்க்கணும். எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதெல்லாம் அப்படியே நம்ம வெளிப்பக்கத்தில் விட்டுட்டு இனிமேல் நம்ம அந்த தச்சு வச்சுருக்க முதுகு பகுதி இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த இடத்துல சரியான அளவுகளில் வச்சுட்டு தையல் போடலாம். ஒரு முறைக்கு கூட ஒரு முறை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்திருந்த அளவுகள் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தாலும் பிரித்து தைக்காமல் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த அளவுகளில் முதுகு பீஸை வந்து தைச்சிட்டேன். இப்போ உள்பக்கமாக நிற்கிறதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விடலாம். நார்மலாக ரோப்புக்கு முடிச்சு போடுவோம் பாருங்க, அதே டைப்பில் தான் நான் போட்டு வச்சுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கழுத்தில் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டுட்டு வெளிப்பக்கமாக நான் ஒரு கோல்டு கலர் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை தைச்சி விட்டுட போகிறேன். கோல்டு கலர் லேஸ் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சில் தான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக அந்த ப்ளூ கலர் எடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில்க் சாரீக்கெல்லாம் டபுள் கலர் வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேஷனாகவும் தைக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் தைச்சிங்கன்னா காலேஜுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி உடுத்துட்டு போவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ லேஸ் தைச்சி முடித்தாச்சு. அந்த முதுகு பக்கத்தில் டாட் பிடிக்கலை பாருங்கள், இதை 2 பக்கமும் ஒரே அளவில் வர்ற மாதிரி டாட் பிடிச்சி விட்டுட போகிறேன். இந்த மாதிரி மாடல்களுக்கு நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்த கவனித்து டாட் பிடிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மாடல் வந்து தைச்சி முடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் தைச்சிருக்கோம். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.